விஜய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியான வழிகாட்டக்கூடிய அறிவார்ந்த பெருமக்கள் இல்லை என்பதை நான் ரொம்ப அனுதாபத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன தெரியும்? அவர் மார்ட்டினுடைய மருமகன், அவ்வளோதானே. மார்ட்டின் மருமகன். நீங்கள் கலைஞருடைய மகன் ஸ்டாலின். கலைஞரை கழித்து விட்டு ஸ்டாலினை பார்த்தால் ஸ்டாலின் முதல்வராக முடியுமா? ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி. ஸ்டாலினை கழித்து விட்டால் உதயநிதி இன்றைக்கு வந்து இவ்வளவு தூரம் உட்கார்ந்து கொண்டு பேச முடியும். சமீபத்தில் ஐபிஎஸ் முன்னாள் நீதிபதிகள்லாம் சேர்றாங்க விஜய் கட்சியில். சார், ஐயா சந்திரசேகர் விஜய் கட்சியில் வந்து நிறைய பேர் சேருவாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்குள்ள காரணம், அரசியல் என்பது மக்களுக்கானது அல்ல, அவனவன் சுயநலத்திற்கானது. எந்த குதிரை வேகமாக ஓடும், எந்த குதிரை வெற்றி கம்பத்தில் முதலாக மூக்கை நீட்டி அந்த பக்கம் போகும், ஒரு யூகம். இந்த குதிரையின் மீது பயணித்தால் நாம் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைத்து அந்த குதிரையின் மீது பணம் கட்டுறான் பார்த்தீங்களா, குதிரை பந்தயத்தில். அதே தான் இது.